ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தை அமாவாசை நாளானது ஜனவரி 29 அன்று பிறக்க போகுது. இந்த தை அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள், பல திருப்பங்கள் அனைத்துமே நடக்க போகுது. அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தை அமாவாசைக்கு பிறகு ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு புதிய மாற்றம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால ரிஷபராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த தை அமாவாசை அப்படின்னா என்ன, இதனுடைய சிறப்பு, எந்த நேரத்தில் அமாவாசை தோன்றும் அப்படின்ற தகவலையும் இந்த வீடியோவில் பார்த்து பயனடைங்க. ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனால் ரிஷபராசி நேயர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுவோ தை அமாவாசை அப்படின்னு சொல்லும் போது இந்த நாளுக்கு அதிக சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைகளை விட இந்த தை அமாவாசைக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முன்னோர் வழிபாட்டிற்கும் இந்த தை அமாவாசை ஏற்ற ஒரு நாளுங்க. அதே போல சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு சிறப்பான நாள் இந்த தை அமாவாசை இருக்கிறது. இந்த நாளில் நம்ம முன்னோர் வழிபாடு செய்யறதுனால நமக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமா இதனால கிடைக்கலாம். அமாவாசை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நாம முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரக்கூடிய நாளைய அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது. மாதத்தின் மத்தியில் வரக்கூடிய திதியாக அமாவாசை இருக்கிறது. தமிழ் மாதங்களில் பார்த்தீங்கன்னா 10வது மாதமாக வரக்கூடிய இந்த தை அமாவாசை மிக மிக முக்கியமானதாக சொல்லலாம். முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற மாதமாக இந்த தை மாதம் கண்டிப்பா இருக்கிறது. இந்த அமாவாசை நாளில் நம்மளுடைய முன்னோர்களை வழிபடுறதுனால நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் நீங்கி ஆரோக்கியம், செல்வம், வெற்றி, மகிழ்ச்சி, அமைதி இது அனைத்துமே கிடைப்பதற்கு வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான நாளா இந்த தை அமாவாசையை சொல்லலாங்க. அதே போல அமாவாசை விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை, ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய 3 அமாவாசை மிக மிக முக்கியமானதாக சொல்லலாம். மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த 3 மாதங்களில் நீங்க அவங்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம். அதாவது இந்த மாதங்களில் தர்ப்பணம் செய்தாலும் நம்மளுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் முழுமையா இதனால கிடைக்கலாம். இதனால நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷம், பித்ரு சாபம் அனைத்துமே நீங்கிடும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தை அமாவாசை நாளில் அவர்களுக்கு உணவும் தண்ணீரும் கிடைத்து பசி நீங்கி திருப்தி அடையலாம். இதனால அவங்க மனம் மகிழ்ந்து அவங்களுடைய சந்ததிகளை ஆத்மாக்கள் வாழ்த்தி செல்கின்றன. இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தை அமாவாசையில் மொத்தம் 3 விதங்களில் முன்னோர் வழிபாடு செய்யலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா தர்ப்பணம், திலா ஹோமம், பிண்ட தர்ப்பணம் இந்த மாதிரி முறைகளில் செய்யலாம். அதாவது இறந்த போது செய்யப்படும் இந்த மாதிரி காரியங்களை நம்மளுடைய முன்னோர் தர்ப்பணத்தில் செய்யலாங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய ஆத்மாக்கள் மகிழ்ச்சி அடைந்து நம்மளை வாழ்த்தி செல்லலாம். இந்த தை அமாவாசைக்கு உகந்த நேரம், எந்த நேரத்தில் விரத முறை இருக்கணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த தை அமாவாசை ஆனது 2025 ஜனவரி 29 புதன்கிழமை அன்று வருகிறது. ஜனவரி 28 இரவு 8:10 மணிக்கு துவங்கி ஜனவரி 29 இரவு 7:21 வரை அமாவாசை திதி இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா எந்த காலத்தில் நீங்கள் தர்ப்பணம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது புதன்கிழமை காலை 7:30 முதல் 9 வரையிலான பார்த்தீங்கன்னா யமகண்ட நேரம் இருக்குங்க. அதே போல் பகல் 12 to 1 மணி வரையில் பார்த்தீங்கன்னா ராகு காலம் இருக்கிறது. அதனால் இந்த நேரங்களை தவிர்த்து நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்யலாம். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்புங்க. ஸோ இந்த நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் நீங்கள் இந்த மாதிரி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம்.
ஸோ இந்த அமாவாசை அப்படின்னா என்னங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்துருப்பீங்க. இந்த தை அமாவாசைக்கு பிறகு ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு தெரியலாம். சுப நிகழ்ச்சிகளால் வீடு கழுக்கட்டும். பிள்ளைகளால் அனுகூலம் உங்களுக்கு ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். உறவினருடைய வருகையால் ஆதாயம் உங்களுக்கு ஏற்படும். அதே போல ரிஷபராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் பழுதான மின்சார மின்னணு சாதனங்களை மாற்றி புதிதாக வாங்குவீர்கள். தந்தை வழியில் சில சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அதே போல தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கவனம் இந்த காலகட்டத்தில் செலுத்தியே ஆகணும். இந்த நேரத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். நீண்ட நாளாக செல்ல நினைத்த வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் முக்கியத்துவம் தருவார்கள். அதே போல ஷேர் மூலம் பணம் வருவதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு அமையலாம். இந்த தை அமாவாசைக்கு பிறகு தாய்மாமன் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படலாம். ஆனாலும் பாத்தீங்கன்னா பாதிப்பு எதுவுமே இருக்காதுங்க. உணவு விஷயத்தில் ரிஷபராசி நேயர்கள் அதிக கவனத்தை இந்த காலகட்டத்தில் செலுத்தியே ஆகணும். ரிஷபராசி நேயர்களுக்கு அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தை அமாவாசைக்கு பிறகு மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு தெரியலாம். நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். நிர்வாகத்தினரின் ஆதரவு முழுமையாக உங்க பக்கம் இருக்குங்க. உங்களுடைய ஆலோசனைகள் இந்த நேரத்தில் பாராட்டப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கலாம். சக ஊழியர்கள் கேட்கும் சந்தேகங்களை தீர்ப்பதுடன் அவர்களுடைய பணிகளில் நீங்க உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல இந்த தை அமாவாசைக்கு பிறகு ரிஷபராசியில தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உழைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம். உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற லாபம் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. பற்று வரவு சுமூகமாக நடைபெறும். மறைமுக போட்டிகளை முறியடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பிறக்கலாம். சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்பவே நல்லதுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது சற்று சிரமம் தரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா பெண்மணிகளுக்கு பெரிய அளவில் எந்தவித பாதிப்புமே இந்த காலகட்டத்தில் இருக்காது அப்படிங்கிறது உறுதியாகவே சொல்லலாங்க. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பணிசுமை அதிகரிக்கும். இதனால ரிஷபராசியில இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு கோபம் டென்ஷன் இந்த மாதிரி ஏற்படுவதற்கான சூழல் இருக்கிறது. இந்த மாதிரி கோபம் டென்ஷனை நீங்க குறைத்துக் கொள்வது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லதாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் பெண்கள் உங்களுடைய வேலையை நீங்க நேர்மையா கடினமா உழைத்தால் மட்டுமே உங்களுக்கு நல்ல அங்கீகாரமும் பாராட்டும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம். இந்த தை அமாவாசைக்கு பிறகு பெண்மணிகளுக்கு புதிய மாற்றம் நடப்பதற்கான அறிகுறி நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் உங்களுடைய பணிக்கு உங்களுக்கு பாராட்டுகள் புகழ்கள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இந்த நாள் அமையலாம். ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதே போல் எந்த தெய்வத்தை ரிஷபராசி நேயர்கள் வழிபடணும் அப்படிங்கிறதையும் பாருங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் சூரியன் மற்றும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது உங்களுக்கு நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி நேயர்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு செம்பருத்தி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்யலாம். இந்த மாதிரி செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கோபத்தை குறையலாம். அதே போல வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யலாங்க. இந்த மாதிரி அர்ச்சனை செய்து நீங்க மனதார வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் பிறக்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு ரிஷபராசி நேயர்கள் இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த தை அமாவாசைக்கு பிறகு ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு, அதே போல இந்த தை அமாவாசை அப்படின்னா என்னென்ற தகவலையும் இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. கண்டிப்பா ரிஷபராசி நேயர்கள் இந்த வீடியோல சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனால
ரிஷபராசி நேயர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.